வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் கிளாஸ் 11 ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷுக்குன்னே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 கிளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 10 கிளாஸோட தொடர்ச்சியான 11வது கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த மிட் டே மீல் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் ரன்னிங் டேஷ் 21 இயர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த டேஷ் இருக்கலாம், இது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஓகேவா. ஸோ அது வந்து மேலே இது மென்ஷன் பண்ணாமல் வெறுமன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்காதீங்க. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்கப்பட்டது தான் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் ரன்னிங் டேஷ் 21 இயர்ஸ் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன, அதாவது இந்த டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஓகேவா. ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கணும். ஏன்னா இந்த 21 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இது என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார், ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து சின்ஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஆஃப் ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்க மூணுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸ் ஓகேவா. ஸோ முக்கியமான ப்ரிப்போசிஷன் தான் அதுதான் இந்த ஃபாரு, ஆஃபு, சின்ஸு அண்ட் ஆஃப் ஓகேவா. ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்க, அதாவது இங்கே கேட்டிருக்காங்களே, த மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் ரன்னிங் டேஷ் 21 இயர்ஸ் அப்படிங்கிறதுல வரக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க ஃபார் தான் ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா ஃபார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக அப்படிங்கிறது மீனிங் ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ சின்ஸுங்கிறது வந்து இருந்து ஓகேவா. ஸோ இருந்து, அதேமாதிரி ஆஃபுங்கிறது வந்து நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல அந்த ஆஃப் தான் ஓகேவா. ஸோ இந்த ஆஃபுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நவுனுக்கு முன்னாடி வரும், இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சொல்லுவோமா அந்த ஆஃப் ஓகேவா. அதுதான் புரியுங்களா. இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா. அப்போ அந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய ஆஃப் தான் அது ஓகேவா. ஸோ அது இந்த இடத்துல வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தமிழில் மீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா த மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் ரன்னிங் டேஷ் 20, அதாவது ஃபார், இந்த இடத்துல ஃபார் 21 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து கடந்த 21 ஆண்டுகளாக, ஆகன்னு சொல்கிறோம்ல, 21 ஆண்டுகளாக அப்படின்னு தமிழில் சொல்லும்போது அந்த வார்த்தையை உச்சரிக்கணுமா, அந்த இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம இங்கே ஃபாருங்கிறத இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், இதை நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சமாச்சும் மீட்டிங் இது, அதாவது இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் மட்டும் சொல்கிறேன், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வந்து தமிழ் சொல்லி பார்க்கணும் ஓரளவு. புரியுதுங்களா. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஏற்கனவே ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்ச மாதிரியான இது தான் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தா ப்ரிப்போசிஷனோ அல்லது கன்ஜெக்ஷனோ வந்து பார்த்தா ஈஸியாக வந்து இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை நம்மளால் ஃபில் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்டு ஆஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் எ கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட் ஃபிட் டு ஈட் அப்படிங்கிறதான் ஓகேவா. ஸோ நாட் ஃபிட் டு ஈட் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்கேன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேவா. ஸோ இது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் வந்து கேட்கப்படக்கூடியது ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சுல்லான் ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து போர்ட்டபிள், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்எடிபிள், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஃப்ரகில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நாட் ஃபிட் டு ஈட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் இருக்குல்ல அதுதான் ஓகேவா. ஸோ இன்எடிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ எடிபிள் அப்படிங்கிறது தான் சாப்பிடக்கூடியது மாதிரியான, அதாவது ஈட் ஃபிட் டு, அதாவது ஃபிட் டு ஈட் அப்படிங்கிறது வந்தாச்சுன்னா அப்படின்னா நமக்கு வந்து எடிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேவா. எடிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேவா. அதே இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபிட் டு ஈட் அப்படிங்கிறது, அதாவது சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரியானது இல்லை ஓகே, சரியானதாக இல்லை அப்படிங்கிறத தான் இங்கே நாட் ஃபிட் டு ஈட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ இந்த இடத்துல எடிபிள்னு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இன் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேவா. இங்கே இருக்குல்ல இந்த ஆப்ஷன்ஸில் இதுதான் ஓகேவா. அப்போ இன்எடிபிள் ஓகேவா, இங்கே போட்டிருக்கோமா, இதுதான்
நாட் ஃபிட் டு ஈட் அப்படின்னா இன்எடிபிள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 25 கொஸ்டின்ஸ் வருதில்ல இங்கிலீஷில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸை இனி வரக்கூடிய சீசன்ஸில் கொஞ்சம் அதிகரிக்கலாம்னு ஒரு பிளான். ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னொரு கொஸ்டின்ஸுமே நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எஸ்பெஷலி த நொமேடிக். ஓகே, ஸோ இப்போ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது மக்கள் ஒரு பெரிய குரூப்பாக இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நொமேடிக் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் 1ல் வந்து கவர்ட்லி. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து அர்பன். ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து ஹொரேட். ஓகே, ஆப்ஷன் 4ல் வந்து ஹேம்லெட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக ஹொரேட். ஓகே, ஹொரேட்னு சொல்லப்படக்கூடியதாக வரும். ஓகே, அதாவது லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எஸ்பெஷலி நொமேடிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க ஹொரேட். ஓகேவா? இப்போ வந்து அர்பனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஹேம்லெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராமம். ஓகேவா? ஸோ நம்ம நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஹேம்லெட்டுங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கிறத குறிக்கக்கூடியதான். ஓகேவா? ஸோ அர்பனுங்கிறதும் இப்போது அர்பனையே டவுன்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமா? அதே மாதிரி தான் இப்போ அர்பனுங்கிறதும் நகரத்தை தான் குறிக்கக்கூடியதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக பார்க்கக்கூடியது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறங்க. இது நிறையா டைப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி த நொமேடிக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹொரேட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்கிறது தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸில் ஒரே வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. ஒரே வார்த்தையில் ஸ்பெல்லிங்கை மட்டும் இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டாக வந்து பார்த்தா எது வரும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 2 3 4 இது வந்து நான் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை அப்படிங்கிறது இனுக்குலேட். ஓகேவா? அதுதான். இது எப்படி கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த இனுக்குலேட் அப்படிங்கிற வார்த்தைக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் தான் இங்கே 4 ஆப்ஷன்ஸ்லேயும் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான இந்த இதை பார்க்காம இப்போ எனக்கு வந்து இன்க்ளூட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பார்த்தா ஸ்பெல்லிங் தெரியும் அப்படிங்கிறனால இப்போ நான் ரியல் எக்ஸாமில் இருந்தேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், என்னோடய ரப் ஷீட்டில் வந்து பார்த்தா நான் அதை எழுத ஆரம்பிச்சிடும். EN. ஓகேவா? ஸோ ENOCULATE. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தா அதுக்கான ஒன்று. ஓகேவா? இனோகுலேட் அப்படிங்கிறதான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, புரிஞ்சுருக்குங்களா? அப்போ இந்த இனோகுலேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது, அதாவது நான் இப்போ இங்கே எழுதியிருக்கல இந்த மாதிரியான ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுதான் நம்ம தேடி கரெக்டான ஆன்சர்ஸை கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் 1 2 3 4 அப்படிங்கிற நம்ம வரிசையாக பார்க்கும் பொழுது எது வரும்? ஆப்ஷன் 1ல் வருங்களே INN. ஓகேவா? இங்கே 2 N, பட் இங்கே ஒரு எண் தான். அப்போ ஆப்ஷன்ஸ் 1ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எதனால் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் INOCULAT. அப்போ இதில் உள்ளது கரெக்ட். ஓகே, செகண்ட் ஆப்ஷன்ஸில் உள்ளது கரெக்ட். அதுதான் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். இப்போ தேர்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், INOCC. இங்கே ஒரு சி தான், பட் இங்கே வந்து 2 சி. இங்கே எப்படி 2 N வந்துச்சோ அதே மாதிரி இங்கே 2 சி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இதுவும் வராது, 3வது ஆப்ஷன்ஸும் வராது. அண்ட் அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IN. இங்கே 2 N, ஆல்ரெடி 2 N வராதுன்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து நமக்கு இந்த 1வது ஆப்ஷன்ஸு 4வது ஆப்ஷன்ஸு பார்த்தோன்னே நம்ம இந்த மாதிரி எழுதாமல் பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ண வந்தோம் அப்படின்னா நமக்கே வந்து டவுட் வந்துடும். என்னடா அது 2 N இருக்குது, அப்போ கண்டிப்பாக 2 N வருமோ, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டும் நமக்கு கிரியேட் ஆகும். அதனால தான் சொல்லுவேன், எப்போதுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல கரெக்டானதோ இன்கரெக்ட்லியோ நீங்கள் கொடுத்த வார்த்தைகள் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது தனியாக ரப் ஷீட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எழுதின கரெக்டானது வந்து இதை செக் பண்ணும் பொழுது எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்கும். ஓகேவா? இது ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து ரியலாக நீங்கள் உங்களோட மார்க் டெஸ்ட்லையோ அல்லது ரியல் எக்ஸாமினேஷன்ஸ்லையோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதோடைய இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஸோ நான் சொல்லும் பொழுது வந்து அது வேணால் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போது இந்த இடத்துல என்ன வரணும்? ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒன்றும் வரணும். இது ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இது தான் வரும் அப்படின்னு. அப்போ இது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆப்ஷன்
2ன்னு சொல்லலாமா? எஸ், ஆப்ஷன் 2ல தான் இருக்குது. அதுதான் அப்புறம் INOCULATE அப்படிங்கிறது இந்த இது வந்து கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங்காக ஆப்ஷன் 2ல தான் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் ஸ்பிளிட் இன்டு 4 செக்மெண்ட்ஸ். ஐடென்டிஃபை த செக்மெண்ட் த கண்டெயின் எ கிராமட்டிக்கல் எரர். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தா ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த சென்டென்ஸை 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா அந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களே, அதில் எந்த பார்ட்டில் தப்பு வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதில் எந்த பார்ட்லையும் தப்பு இல்லை அப்படின்னா நோ எரருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் இல்லை. ஓகே, அதனால் அந்த விஷயத்தை வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. பட் அதனால் இங்கே 4 ஆப்ஷன்ஸில் ஒரு சென்டென்ஸே 4 தான் பிரிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒன்றில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 அதாவது ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணிக்கிறோம். சாரி, ரிவர்ஸ் ஹேஸ் பீன் ஆஃப் ப்ரைமரி இம்பார்ட்டன்ட் த்ரூஅவுட் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்க ஃபுல் சென்டென்ஸு. இதில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல. ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஹேஸ் பீன் ஆஃப் ப்ரைமரி அப்படிங்கிறதையும் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் த்ரூஅவுட் அதையும் பிரிச்சிருக்காங்க. ஹியூமன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டை வந்து விட்டுட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ 4 பார்ட்டாக பிரிச்சிருக்க அடுத்த நானுமே வந்து அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி கலர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா அந்த பிரிச்சிருக்கமே பிளாக் கலர் இருக்கிறதுனால அந்த பார் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்களா, இதில் ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கணும். இப்போ ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சில நேரங்களில் வந்து இந்த ரிவர்ஸ்க்கு முன்னாடி வந்து டிஹெச் த ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ த ரிவர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக, வெறுமனை இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டானு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் தான் கரெக்டு, த ரிவர்ஸ் அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸு மவுண்டெயின் இதுகளுக்கு முன்னாடி வந்துன்னா எந்த ஒரு ஆர்டிக்கலும் ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்த ஒரு ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அது வெறுமனை தான் வரும். ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா இதை வச்சுமே ஒரு திருப்பு கொஸ்டின்ஸ் கேட்டதான். ஓகே, அதனால தான் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்போ ரிவர்ஸுங்கிறது கரெக்ட். அடுத்து ஹேஸ் பீன் ஆஃப் ப்ரைமரி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஹேஸ் பீயிங் ஆஃப் ப்ரைமரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் கரெக்டு, பீயிங் கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைமரி ஆஃப் ப்ரைமரி அப்படின்றதுல இது வரக்கூடாது. ஓகேவா, ஸோ ஆஃப் ப்ரைமரி அப்படிங்கிறது இங்கே வரக்கூடாது. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன தான் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே பி இருக்குல்ல, b + v3 அப்படிங்கிறது தான் ரூல். ஓகேவா, ஸோ இப்போ பிங்கிறது இங்கே என்னடா அது இப்போ b + v3 அப்படின்னு சொல்கிறேன். பட் இங்கே பிங்கிறது இருக்குது அப்படின்னா பி ஃபார்மில், அதாவது பிங்கிறது ஃபி ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஓகேவா, அதை புரிஞ்சுக்கிறங்க. பி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதை சொல்கிறது தான் b + v3ங்கிறது. இந்த ரூலை நோட் பண்ணிக்கிறங்க. இப்போ பிங்கிறதுக்கு அப்புறம் வந்து v3 தான் வரணும். ஓகேவா, ஸோ ஆஃப் ப்ரைமரி அப்படிங்கிறதுலாம் வந்து வராது. ஓகேவா, ப்ரைமரிங்கிறது ஆஃப் ப்ரைமரி அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணணும், இந்த b + v3 அப்படிங்கிற இந்த ரூல் படி வந்து இங்கே எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் தப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த பார்ட்டு தான் வந்து நமக்கு தப்பாக கருதப்படுது. மற்றபடி இம்பார்ட்டன்ட் த்ரூஅவுட் ஹியூமன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு. ஓகேவா, ஸோ புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு ரூலாக இருந்தது இந்த b + v3ங்கிறது தான். பீயிங்க்கு அப்புறமே எப்போதுமே இப்போ ஹேஸ் பீன், இப்போ வந்து ஹேஸ் பீன், ஹாவ் பீன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே தான் இதான ரூல் தான். ஓகே, புரியுங்களா? பி ஃபார்மில் வரக்கூடியதான். பீயிங், பீன் இதெல்லாமே இருக்குன்னா பி ஃபார்மில் வரக்கூடியதான். அது ஒவ்வொன்று v1 v3 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்மேட் தான். ஓகேவா, ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ இதில் இந்த இடத்துல தான் அப்புறம் தப்பு. இப்போ ஹேஸ் பீயிங் ஆஃப் ப்ரைமரி அப்படிங்கிறது தான் இதில் தப்பான ஒரு எரர். ஓகேவா, கிராமட்டிக்கல் எரராக இருக்குது. அப்போ இங்கே எந்த ஆப்ஷன்ஸில் இந்த ஹேஸ் பீயிங் ஆஃப் ப்ரைமரி அப்படிங்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. ஓகேவா, ஹேஸ் பீயிங் ஆஃப் ப்ரைமரி அப்படிங்கிறது இதில் இருக்குது. அப்போ இதுதான் தான் இங்கே கிராமட்டிக்கல் எரராக கருதப்படுகிறது. ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு பார்ட்ஸ். ஒன் ஆஃப் த அதாவது எரர் தான். மொதல் ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, அதே கிராமட்டிக்கல் எரர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டாங்கன்னா நோ எரருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்கான். அதை தான் வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து இது வரைக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன இதுதான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த spite of hardly work she was not able to pass the exam. ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபுல் சென்டென்ஸ். ஓகேவா, இதில் அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 3 பார்ட்டில் எந்த பார்ட்டில் தப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். தப்பு இந்த 3 பார்ட்டில் எந்த இதுலையுமே தப்பு இல்லை அப்படின்னா 4வதாக நாங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் நோ எரர். அதை வந்து நான் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ என்ன
இன்ஸ்பைட் ஆஃப் ஓகேவா. ஸோ இந்த இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறதுக்குல இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ட்லி ஒர்க் அப்படிங்கிறதுக்குல இப்போது இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறத தாண்டி இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு மார்க் ஆர் அப்படிங்கிற மாதிரி போட்டு டிஸ்பைட் ஓகேவா, டிஸ்பைட் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து பார்த்தா இங்கே வந்திருக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ சில நேரங்களில் இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டிஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்காக சொல்கிறேன் ஓகேவா. இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறதும் சரி, அதே மாதிரி டிஸ்பைட் அப்படிங்கிறதும் சரி, இங்கே எழுதியிருக்கல TESPITE அப்படிங்கிற இந்த டிஸ்பைட் இதுவும் சரி, இது ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஓகேவா. அதை ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா இதை வச்சுமே ஒரு திருப்பு கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க சிஜிஎல் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேவா. ரொம்ப அது புரிஞ்சுக்கிறேங்க ஓகேவா. இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது இன்ஸ்பைட் அந்த இது கூட மட்டும்தான் வரும். இப்போ டிஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு திருப்பு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் டிஸ்பைட்டுங்கிறது வெறுமனே தனியாக தான் வரும் ஓகேவா. அதுக்கு முன்னாடி இந்த ஆஃப்ங்கிற வார்த்தையே வந்ததுன்னா வரவே வராது ஓகேவா. அதை புரிஞ்சுக்கிறேங்க. இன்ஸ்பைட் அப்படிங்கிறது கூட தான் மட்டும்தான் தான் ஆஃப்ங்கிறது வரும் ஓகேவா. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கும் டிஸ்பைட்டும் ஒரே மீனிங் தான் ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. டிஸ்பைட் கூட ஆஃப் வராது அப்படிங்கிறது இங்கே முக்கியமான வரும் ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ட்லி ஒர்க் ஓகேவா. ஹார்ட்லி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா. ஹார்ட்லி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஒர்க் இல்லை இங்கே அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ட்லி ஒர்க் ஓகேவா. இன்ஸ்பைட் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் சொல்கிற மாதிரியான இடத்துல வரும். அப்படி ஹார்ட்லி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையே இல்லைங்கிறது தான் ஓகேவா. ஒர்க் ஹார்ட்லி அப்படின்னா இல்லைங்கிறதான அர்த்தம் சொல்லுவேன் ஓகேவா. அப்போ ஒர்க்குங்கிறது வேலை, அப்போ ஹார்ட்லி அப்படின்னா இல்லை, அப்போ வேலை இல்லை அப்படிங்கிறது தானே சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இது வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஓகேவா. எல்வைங்கிறத தூக்கிட்டு இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் சி வாஸ் நாட் ஏபிள், அப்போ சி வாஸ் நாட் ஏபிள் அப்படிங்க கரெக்டானு பார்த்தீங்கன்னா அது கரெக்டு. டூ பாஸ் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஓகே. புரியுதுங்களா. அப்போ எந்த இடத்துல தப்பு இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடம் இருக்குல்ல இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா இந்த ஹார்ட்லி ஓகேவா. ஹார்ட்லி அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஒர்க்கு, அப்போ ஒர்க் ஹார்ட்லி ஒர்க் அப்படிங்கிறப்ப வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கிடையாது. ஹார்ட் அப்படிங்கிறது வந்து ஹார்டுங்கிறது தான் இந்த இடத்துல வரணும், எல்வைங்கிறது வரக்கூடாது ஓகேவா. அப்போ வெறுமனை ஹார்டுங்கிறது தான் இங்கே வரணும் ஓகே. அதனால தான் இந்த இடம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகேவா. ஸோ மற்றபடி சி வாஸ் நாட் ஏபிள் டு பாஸ் த எக்ஸாம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக ஓகேவா. ஸோ அப்போ இதில் எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது, இந்த ஆப்ஷன் 1லேயே வந்து அதை கொடுத்துருக்காங்கல்ல இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ட்லி ஒர்க் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இப்போ வந்து இங்கே எரரை வெறுமனே சொல்லிட்டு போயிடலாம், இதில் அப்போ ஹார்ட்லி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அப்போ எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து இதை கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு வேளை வந்து இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஓகேவா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் டு பி ஃபில்லிங் த பிளாங்க் ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி இப்போ ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹி கேம் பேக் ஃப்ரம் த கேம் டுக் எ டேஷ் ஓவர் அண்ட் வாஸ் ரெடி ஃபார் த ஈவினிங் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லலாம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு நவுனை ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ நவுனை ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா ஏங்கிறது வந்து ஒரு ஆர்டிக்கல் ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிறதுக்கு ஆர்டிக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் வரும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த நவுன்கிறது என்ன வரும், சாரி ஓகே கரெக்ட் தான் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னென்னா ஃபாஸ்ட்டு வேகம், க்ளீன் ஆப்ஷன் 2ல் இருக்குது க்ளீன், ஆப்ஷன் 3ல் வந்து ஹெவி அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா குயிக். ஸோ இதை ரீட் பண்ணும்பொழுதே சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து ஆன்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா he came back from the game ஓகேவா. ஸோ கேம்லேருந்து பின்னாடி வந்துட்டான், அதை திரும்பி வந்துட்டான் அப்படிங்கிறது took a dash over and was ready for the evening ஓகேவா. ஸோ இதனால் வந்து என்ன ஆகிறேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சோவர் ஆவானா, க்ளீன் அண்ட் ஹெவியாக அல்லது குயிக்காக ஓகேவா. ஸோ ஃபாஸ்ட் குயிக் இதில் வந்து இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் தான் நிறைய பேருக்கு குழப்பம் ஓகேவா. ஸோ ஃபாஸ்ட் ஏன்னா க்ளீன்ங்கிறது வராது, க்ளீன் சோவர் அப்படிங்கிறது வராது ஓகேவா. ஸோ அது க்ளீன்ங்கிறது இப்போ இதுக்கான மீனிங் பார்த்துக்கிங்களேன். ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக ஓகேவா, க்ளீனுங்கிறது வந்து சுத்தமாக ஓகேவா, ஹெவினா ரொம்பன்னு சொல்லுவோம், ரொம்ப ஹெவி. இப்போ வந்து ஹெவி ஒர்க்கு, ஹெவி டியூட்டி அப்படின்லாம் சொல்லுவோங்களே, அந்த கஷ்டமாக இருந்தது ஓகேவா, அதிகமாக அப்படின்னு சொல்லுவோங்களா, அதிகமாங்கிறத கூட சொல்லலாம். குயிக்குங்கிறது மிக விரைவாக ஓகே. ஸோ மிக விரைவாக அப்படிங்கிறத சொல்கிறதான். இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹி கேம் பேக் டு த கேம், அவன் வந்து கேம்லேருந்து பேக் பின்னாடி வந்து அதாவது கேமுக்கு வந்துட்டான். டுக் எ டேஷ் ஓவர் அண்ட் வாஸ் ஏ ரெடி ஃபார் த ஈவினிங் ஓகேவா. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா குயிக்காகவே தான் சோவராக வரான் ஓகே. ஸோ குயிக்காக சொல்லக்கூடியது. அப்போ கரெக்டானது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க
ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்க குயிக்குங்கிறது தான் அப்புறம் வரும் ஓகேவா. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா குயிக் சோவர் ஓகேவா. ஸோ அப்போ இந்த குயிக் அப்படிங்கிறது தான் இதில் வரக்கூடியதாக தான் இருக்கும். புரிஞ்சிருச்சா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க குயிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் ஓகேவா. ஸோ இடியம் தான் பார்க்குறோம் ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸும் இடியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடியம்லேருந்து வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பான் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் ஓகேவா. ஸோ வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து சம்திங் விச் ஹேப்பன்ஸ் ஆல் தி டைம். ஆப்ஷன் 2ல் வந்து சம்திங் தட் டஸ் நாட் எஃபெக்ட் த பாஸ்ட். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து எனிதிங் ஃப்ரம் the past that is not significant or important anymore. And option 4 a problem which has been existing and will continue to exist in the future ஓகேவா. ஸோ என்னடா இதில் உள்ளதெல்லாம் ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க இடியம் இருக்குல்ல அதுக்கான மீனிங் புரிஞ்சுக்கணும் ஓகே. வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் ஓகேவா. ஸோ வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னா பிரிட்ஜு கீழே தண்ணி ஓடுது அப்படிங்கிறதான இதோட ஸ்ட்ரெயிட்டான அப்படியே டிரான்ஸ்லேஷன்ஸ். அப்படிங்கிறப்ப அதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிரிட்ஜ் இருக்குது ஓகேவா. ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கு கீழே தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம பிரிட்ஜை தாண்டி எப்படி போவோம், நம்ம மாடு போயிட்டுருப்போம். கீழே உள்ள தண்ணி போனாலும் சரி போகலைனாலும் சரி அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். இப்போ வந்து தண்ணி போகுதுனாலும் சரி. அப்போ அதை தான் சொல்கிறேன் ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்ஜ் இருக்கும்போது நம்ம அது மேலே தான் அது மேலே தான் கவனம் செலுத்த போயிட்டுருப்போம். தவிர கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பற்றி எந்த ஒரு இதுவுமே செலுத்த மாட்டோம்ல. அதை தான் சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ அது அந்த இதுக்கான மீன் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்திங் விச் ஹேப்பன்ஸ் ஆல் டைம் ஓகேவா. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தான் பண்ணிட்டு அந்த இதுதான் ஓகே. அது வராது ஓகேவா. கண்டிப்பாக அது ஒன்றாவது ஆப்ஷன்ஸ் வராது. அடுத்து சம்திங் தட் டஸ் நாட் எஃபெக்ட் த ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் வந்து பார்த்தா எப்போவுமே எஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே என்ன நடந்தாலும் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்போம் ஓகேவா. ஸோ அதுதான். அப்போ ஆப்ஷன் 3ல் சொல்கிற பாருங்கள் அது வருது. ஏன்னா எனிதிங் ஃப்ரம் த பாஸ்ட் தட் நாட் சிக்னிஃபிகண்ட் ஓகேவா ஆர் இம்பார்ட்டன்ட் எனிமோர் ஓகேவா. ஸோ அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு. எப்போதுமே வந்து பார்த்தா ஃபாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறதோ அதை பற்றி இம்பார்ட்டன்ட் பற்றி எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் இருக்கும்ல அதை தான் வந்து நான் சொல்லுது. அப்போ அதுதான் தான் இதில் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நம்ம எப்படி ஒரு பாலம் இருந்து கீழே தண்ணி போச்சு அப்படின்னா தண்ணியை பற்றி யோசிக்காமல் நம்ம வைக்கிற வேலையை பார்த்துட்டு போவோம். அதே ஒரு விஷயம் தான் ஓகேவா. எப்போதுமே ஃபாஸ்ட்டை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணாமல் இருப்போம்ல அதுதான் அப்புறம் வரும் ஓகேவா. ஸோ அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 4ல் வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ராப்ளம் விச் ஹாஸ் பின் எக்ஸிஸ்டிங் அண்ட் த வில் கண்டினியூ எக்ஸிஸ்ட் த ஃபியூச்சர். அதாவது ஏற்கனவே பாஸ்ட்டாக நடந்ததை வச்சுக்கிட்டு இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம்ல. அந்த மாதிரி இது தான் சொல்லக்கூடியது ஆப்ஷன் 4. அதனால் அதுவுமே வராது. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் ஓகேவா. அதுதான் வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் அப்படிங்கிற ஐடியத்துக்கான கரெக்டான ஒரு மீனிங் ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட் ஓகே. ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது வந்து இந்த சின்ஸ்டர் அப்படிங்கிறது தான் ஓகே. அந்த சின்ஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கான சினானிம்ஸ் தான் அதை கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ் அப்படின்னா பொருள்னு அர்த்தம் ஓகே. ஸோ அப்போ இதுக்கான பொருள் சின்ஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்ன பொருள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டன்னு சொல்லுவோமா, கெட்ட அப்படிங்கிறது தான் கெட்டன்னு சொல்லுவோம்ல, கெட்டது அந்த இதுதான் அதுனா சின்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா பெர்டினன்ட் ஓகேவா. ஸோ பெர்டினன்ட் ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்துன்னா சைன்லி. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்துன்னா ப்ளசன்ட்டு. ஆப்ஷன் 4ல் வந்துன்னா ஈவில் ஓகேவா. இதில் வந்து பார்த்தா பெர்டினன்ட் இப்போ சைன்லி அப்படின்னா புனிதமான ஓகேவா. ஸோ புனிதமானன்னு அர்த்தம். ப்ளசன்ட் அப்படின்னா இனிமையான அப்படிங்கிறத சொல்கிறது. ஈவில்னா தீமை அப்படிங்கிறத சொல்கிறது ஓகேவா. பெர்டினன்ட் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு மீனிங்க பொருத்தமானன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ பொருத்தமான ஓகேவா. பெர்டினன்ட் அப்படின்னா பொருத்தமான ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும். ஸோ நான் இங்கே எழுதுகிற புரியல அப்படின்னாலும் நான் அந்த இது ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்பொழுது நான் சொல்லியிருப்பேன்ல அந்த வார்த்தையை வச்சு கரெக்டாக இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க நோட்டில், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இப்போ இந்த சின்ஸ்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் சொன்னேன், கெட்ட அப்படிங்கிற சொன்னேன். அப்போ கெட்டதுங்கிறத வந்து நம்ம இங்கே சினானிம்ஸில் அதோட பொருளை தான் நான் பார்க்கணும். அப்போ சின்ஸ்டர் கெட்ட அப்படின்னா நம்ம வேறு என்ன மாதிரியான வார்த்தையில் சொல்லலாம். ஸோ அங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தமான அப்படிங்கிற ஒரு மாதிரி கிடையாது. சைன்லி அப்படின்னாலும் புனிதம் அதுவும் வராது. ப்ளசன்னா இனிமையானது அதுவும் வராது. பட் ஈவில்ங்கிற இந்த தீமைன்னு சொல்லுவோம்ல, தீமையினாலும் கெட்டது அப்படின்னாலும் ஒன்று தானே. அப்போ ஏன்னா அதோட தொடர்படுத்தக்கூடியது தானே. ஸோ எது வேணால் ரெண்டுமே நெகட்டிவான வார்த்தை அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். சின்ஸ்டர் அப்படிங்கிறது கெட்ட அப்படிங்கிற ஒரு மீனிங், ஈவிலுங்கிறது தீமைங்கிற மாதிரி மீனிங். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ஓகேவா. ஸோ அப்போ சின்ஸ்டர் அப்படிங்கிறது வந்து தான் சினானிம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவில் ஓகேவா. ஸோ ஈவிலுங்கிறப்ப நம்ம பேய் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு ஞாபகம் வரும். பட் ஈவிலுங்கிறதுனா கரெக்டானது தீமை அப்படிங்கிற, பேய்னாலும் தீமை தானே. எஸ், ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த சின்ஸ்டர் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ் மீனிங் என்னென்னா ஈவில் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. ஓகே, ஸோ இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க போட்டு வச்சுங்க. அப்போ தான் அந்த வீடியோ கொடுக்க கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு PDF வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, ஸோ அது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு PDF வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அதில் வந்து எதுவும் டவுட்டு நீங்கள் வந்து கரெக்டான அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த விஷயத்தை பிடிச்சிருக்கு இதே மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற சொன்னதுனால தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.